அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் டிவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 இங்கிலீஷில் யூனிட் 1 எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு லெசன். இந்த லெசன் ஸ்பேஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஸ்பேஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங், Hi, I am Nila. I am in space. Will you join me? அப்படின்னு ஒரு பிக்சர். ஹாய், நான் நிலா. நான் விண்வெளியில் இருக்கேன். நீங்களும் எங்கூட விண்வெளியில் எங்கூட சேர்ந்து பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மில்கி வே அப்படின்னு ஒரு பிக்சர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கேலக்ஸி தட் கண்டெய்ன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். இந்த அண்டம் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத புலப்படாத பல கோடி விஷயங்கள் அடங்கியது. அவ்வளோ பெரிய அண்டத்தில் பால்வெளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் மில்கி வே. இந்த அண்டத்தில் நம்மளுடைய சூரிய குடும்பம் இந்த மில்கி வேல ஒரு சின்ன துளி தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பிக்சர், எர்த், த பிளானட் ஆன் விச் வி லிவ். பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். பூமின்ற கிரகத்தில் நம்ம வாழ்கிறோம். நெக்ஸ்ட் பிக்சர் ஸ்பேஸ் ஷட்டில், எ வெஹிக்கிள் யூஸ்டு டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ராக்கெட். இந்த ராக்கெட்டில் நம்ம பறந்து போய் தான் இருக்கிற அண்டத்தில் இருக்க புவியில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்பேஸில் ஆராய்ச்சி பண்ண முடியும். அதுக்கடுத்த பிக்சர் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். த சன் அண்ட் ஆல் பிளானட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இட். சூரியனை மையமாக கொண்டு அதை சுற்றுகின்ற பிளானட்ஸ், கோள்கள், அது எல்லாமே தான் சூரிய குடும்பம். யூனிவர்ஸ், the whole of space and everything in it, including the planets, the stars and the galaxies. யூனிவர்ஸ்ன்றது என்னென்னா, மொத்தமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச, கண்ணுக்கு புலப்படத்த பறந்து விரிந்த அண்டம். அதில் பல சூரிய குடும்பங்கள் இருக்கும், பல நட்சத்திரங்கள் இருக்கும். இது அடங்கிய இடத்த தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். Let us learn Earth, the desolated home அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It was the year 2068. Humans had destroyed the Earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumadi's family lived in one such colony. On her birthday, her grandfather travelled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. இந்த கதை ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்குது. வருடம் 2068. மனிதர்கள் டோட்டலாக பூமியை அழிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அதில் ஒன்றும் நம்ம வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு மார்ஸில் போய், அது ஒரு சிவப்பு கலரான ஒரு பிளானட்டு, அதில் போயிட்டு இந்தியா 3 காலனி க்ரியேட் பண்ணிருச்சு. அருவிமதியோடைய குடும்பம் அது மாதிரியான ஒரு காலனியில் வசிக்குது. அந்த நாள் அருவிமதிக்கு பிறந்த நாள். அவங்க தாத்தா அருவிமதியை பார்க்குறக்க 1500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அங்கே அவங்க வீட்டில் வரும்போது அருவிமதி ஒரு கேப்சூல்ன்றது என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி. அதில் தூங்கும்போது ஆக்சிஜனோட லெவல் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தூங்குற மாதிரி பெட்டில் நார்மலாக படுத்து ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி தூங்க முடியாது. நம்ம விண்வெளியில் இருந்தோம்னா ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பிளானட்டில் ஆக்சிஜனே இருக்காது. அதனால் கேப்சூல்னு சொல்லுவாங்க. அது ஆக்சிஜனில் அட்டாச் ஆகிருக்கும். அதில் படுத்து தூங்கினோம்னா ஆக்சிஜனோட லெவல் அதிகமாக இருக்கும். He said, "Wake up, Arivu.
Arivumadi was surprised. Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. He said, do you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month. But this time it did not. So I am on time. It still took me 3 sols to reach here. Now come on. Let's not waste time. We will go to harvest the vegetation hab for vegetables. தாத்தா வந்து அறிவுமதியை வந்து எழுப்பி விடுறாரு. அறிவுமதி வேமா எந்திரி அப்படின்னு. அறிவுமதிக்கு ஒரே ஆச்சரியம். தாத்தா நீங்கள் எப்போ வந்தீங்க? இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. தாத்தா என்ன பண்ணுறது, இந்த டஸ்ட்டு புயலாக இங்கே சுற்றுது மார்ஸை சுற்றி. சில நேரங்களில் வந்து 1 மாத கணக்கில் கூட பயங்கரமான அந்த டஸ்ட்டு புயல் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தடவை ஏதோ அந்த மாதிரி ஆகாததுனால நான் டயத்துக்கு உன் பிறந்த நாளுக்கு வந்துட்டேன். 1500 கிலோமீட்ரு வந்து நான் ட்ராவல் பண்ணி உன்னை பார்க்க வந்திருக்கேன். சரி, நம்ம டயத்தை வந்து வீணடிக்க வேணாம். நம்ம போய் நம்ம நட்டிருக்க அந்த வெஜிடபிள்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட செடியிலேருந்து வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறார். In the hab, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. She asked, why do you say so, Grandpa? Grandfather explained to Arivu, the vegetables we grow here do not taste like the ones on earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly, how did they grow the crops and vegetables on earth? ஹேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட்டான ஒரு கூடாரம் மாதிரி. அதில் வந்து ஆக்சிஜன் நிரப்பியிருப்பாங்க. இது வந்து விண்வெளிகளில் தான் பார்க்க முடியும். டைட்டானது, ஆக்சிஜன் வெளியிலையும் போகாது, வேறு எந்த ஒரு கேஸஸும் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி கேரட்டை வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்காது இங்கே விளையிறதெல்லாம். நான் வந்து சின்ன பிள்ளையில் நான் சாப்பிட்ட கேரட்லாம் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறாரு. அப்போ அறிவுமதி கேட்குறா, எதுக்கு தாத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னே. தாத்தா வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாங்கள் விளைய வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் எர்த்தில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அப்படின்னோடனே அறிவு என்ன செய்கிறா, எப்படி நீங்கள் பூமியில் வந்து எல்லா செடிகள், வெஜிடபிள், கீரைகள் இதெல்லாம் எப்படி நீங்கள் விளைய வச்சீங்க அப்படின்னு சொல்லி அறிவு கேட்குறான். ஹியரிங் திஸ், grandfather was reminded of the life on earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? Grandfather laughed. These fruits, vegetable and water are not the same as in the earth. They are not real. Arivi exclaimed. Even the water? He said, of course. In Mars we get water from burning fuels. On earth we used to get water from rain. It was natural and it was free. She said, Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. He replied, yes, my dear. Adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. He continued, in the earth you did not need a spacesuit or an oxygen cylinder. Also the years are longer here. Arivu said, yes, Grandpa. அறிவோட வார்த்தைகளை கேட்ட தாத்தா அவருக்கு வந்து பூமியில் இருந்ததுக்கான நாட்கள் வந்து நினைவுக்கு வருது. அவர் சொல்கிறாரு அறிவுமதிட்ட, பூமியில் வந்து நல்ல இயற்கையான மண் இருந்துச்சு.
அங்கே பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வந்து விளைஞ்சது பூராமே உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சுவையாக இருந்தது. அப்போ அறிவுமதி கேட்குறா, நான் தான் கேள்விப்பட்டனே மனிதர்கள் வந்து செயற்கையான உரத்தையும் அதுக்கடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து இது மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்தி மண்ணை மலடாக்கி இது பண்ணிட்டாங்க. அதனால வந்து நமக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து பொல்யூட்டட், அதாவது தூய்மை இல்லாமல் கிடச்சிச்சு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவெல்லாம் அது சரிதானே தாத்தா அப்படின்னு கேட்குறா. தாத்தா வந்து சிரிக்கிறாரு. இப்போ நமக்கு இங்கே கிடைக்கிற தண்ணி, பழங்கள், அதே மாதிரி காய்கறி இதெல்லாம் வந்து பூமியோட ஒப்பிடவே முடியாது. இதெல்லாம் வந்து செயற்கையானது அப்படின்னே அறிவு கேட்குறான். ஏன் நம்ம தண்ணி குடிக்கிறோமே இங்கே மார்ஸில், அது கூட உண்மை இல்லையா அப்படின்றப்ப அவர் சொல்கிறாரு, நம்ம இங்கே மார்ஸில் வந்து எரிபொருள்களை எரித்து அதன் மூலியமாக கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி தண்ணிக்கு நமக்கு கிடைக்கிது. ஆனால் பூமியில் வந்து நமக்கு இயற்கையாகவே மழை மூலியமாக கிடச்சிது. அந்த தண்ணி வந்து மிகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது. அது இல்லாமல் நமக்கு வந்து அது விலை இல்லாமலே கிடச்சிச்சு. அதுக்கடுத்து அறிவுமதி என்ன சொல்கிறா, போதும் தாத்தா உங்களுடைய பூமியை பற்றின கதையெல்லாம். அங்கே நம்ம வந்து இயற்கையாக வாழ்ந்துருக்கலாம், ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே அவங்க தாத்தா சொல்கிறாரு. பூமியில் இருந்தது வந்து நம்ம இயற்கையாக வாழ்ந்த இடம், அதனால நமக்கு எதுவும் புது புது டெக்னாலஜியெல்லாம் தேவையில்லை. மார்ஸில் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப தினம் தினம் கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. பூமியில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையில்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரோப்ளேன்கள் தேவையில்லை, இந்த மாதிரி கேப்சூல் தூங்குறதுக்கு தேவையில்லை, நார்மலாகவே படுத்து தூங்கலாம் அப்படின்னு அறிவுமதி ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறா. மார்ஸ் 668 சால்ஸ் 687 எர்த் டேஸ் மேக்ஸ் a year. He smiled. Haha, yes, you would be 18 years old on earth now. Grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. Arivu looked at him and said, don't worry grandpa, the scientists are trying to transform the Mars. He said, true, but nothing can be the earth. The earth is our home. Let us leave this for now. Today we should celebrate. மார்ஸ் அப்படின்ற கிரகத்தில் வந்து 687 நாட்கள் தான் வந்து ஒரு வருஷம். அதாவது பூமியில் 687 நாட்கள் வந்து ஒரு மார்ஸில் ஒரு வருஷம். அதே மாதிரி தாத்தா வந்து சிரிக்கிறாரு. இப்படி இருந்திருந்தால் 18 வயசாயிருக்கும் உனக்கு இடத்துல. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் வந்து இந்த பூமியை நாங்களே அழிச்சிட்டோம், அது வந்து நமக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை விட்டுட்டு இப்போ வந்து மார்ஸில் வந்து நம்மளாக இதை வந்து சரி பண்ணி எர்த்து மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். பூமியை இவ்வளோ தூரம் அழிச்சிட்டு பூமி மாதிரி ஒன்றை மாற்ற ட்ரை பண்ணுறது வந்து முட்டாள்தனம்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதுக்கடுத்து அறிவுமதி அவரை பார்த்துட்டு சரி தாத்தா, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்போ நமக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானிகள்லாம் இப்போ மார்ஸவே நல்ல விதமாக நமக்கு உபயோகப்படுற மாதிரி மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க தாத்தா சொல்லார், என்ன தான் இதை மாற்றினாலும் பூமி மாதிரி வராது, நம்ம தான் அதை தேவையில்லாமல் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி விடு, இதை பற்றி நம்ம இப்போ விட்டுருவோம், நம்ம உன்னோட பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இதிலேருந்து குழந்தைகளை நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம இருக்கிறதவே நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா இனி வர்ற சந்ததியினர்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு பூமியை விட்டுட்டு போனோம். நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு நிலம், நல்ல ஒரு நீர், இது மூணையுமே அசுத்தப்படுத்தாமல் இவை அனைத்தையுமே நல்லா போற்றி பாதுகாத்தா
நமக்கு அடுத்து வர்ற சந்ததியினர் வந்து அதை நல்லபடியாக வச்சு பாதுகாத்து நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. எப்பயுமே ஒரு பொருள் இருக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய அருமைகள் வந்து தெரிவதில்லை அப்படின்றத காட்டுறதுக்கான தான் இந்த கதை. இதிலிருந்து குழந்தைகளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளோட பொருட்களை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம கெட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் பக்கத்து ஏரியாலேயோ எதுலேயோ கொட்டக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் கொட்டணும். நீரை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது, காற்றையும் ரொம்ப மாசுபடுத்தக்கூடாது. முடிந்த வரைக்கும் நம்மளால் நிறைய வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம நடந்தோ சைக்கிள்லேயோ போக பழகணும். அதே மாதிரி நீரை வந்து நல்லா சுத்தமாக இருக்க வைக்கணும், குப்பையெல்லாம் போடக்கூடாது. இது மாதிரி இருந்தோம்னா நம்மளோட பூமி நமக்கே வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கு வந்து நல்லபடியாக உபயோகமாகும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த கதை. தேங்க்யூ.